இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் 2023 ஜனவரி 17 மேற்கொண்டு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வருஷம் 2024 ஜூன் 29ஆம் தேதி 7ஆம் வீட்டில் வக்ரகதியில் பெயர்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு டைரெக்டாக பெயர்ச்சி ஆக போகிறாரு. இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மெயினாக 7ஆம் இடத்துல சனி போகும்போது 7ஆம் இடம்னா என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸ். ஸோ இங்கே மெயினாக ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் ஆகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் புருஷன் மனைவிக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, அப்படியே காதலிகளுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் பேசுறது, பேசாமல் இருப்பது, பிளாக் பண்ணுறது, இல்லாட்டி சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியட் எப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இருக்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது இல்லையா, அந்த ஒரு பாண்டிங்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரிவு என்ற மாதிரி இருக்கும். அது எந்த விதமான பிரிவுன்னா எதர் பிசிக்கலி பிரியலாம், இல்லாட்டி ஒரே வீட்டில் இருந்து கூட பேசிக்காம இருக்கலாம், மென்டலி பிரிவாக இருக்கலாம். ஒன்று என்னன்னா ஒய்ஃப் அவங்க அம்மா ஊரில் இருக்க வேண்டி வரும், ஒய்ஃபோட அம்மா அப்பாவுக்கு அப்படின்னா அவங்க மாமனார் மாமியாருக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலை வரும். ஒய்ஃப் அவங்களோட ஊரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் சென்னையில் ஜாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபுக்கு நல்ல விதமான பாண்டிங்கு போயிட்டு இருந்தாலுமே சரி, 2 பேர் டெய்லி ஃபோனில் பேசிக்கிட்டாலுமே சரி, 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இல்லைன்னு வைங்க, ஒய்ஃபு கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போட்டுக்கிட்டு ஒய்ஃப் அவங்களோட வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரிகிறது, போத் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் வேஸில் பிரிகிறது, திரும்பி அவங்களை கூட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னு வைங்க, ஒரே 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே வீட்டில் தங்கினாலும் தனித்தனியாக என்னமோ தனி கூடி தங்கின மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். எதா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மெயின்லி இந்த ரிலேஷன்ஷிப் தான் எஃபெக்ட் ஆகுது. இது கண்டக சனின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி உங்களுக்கு பெருசா எஃபெக்ட் கொடுக்காது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ன்றது மட்டும் அனுபவிக்காம செய்விடும். இப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி வேற என்ன விஷயத்தில் வேற என்ன ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுப்பாருன்னா, இந்த மீடியேஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படின்னா இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த புரோக்கரேஜ் சர்வீஸ் வச்சிருக்கிறவங்க, எதா இருந்தாலும் ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு நடுவில் நீங்கள் பாலமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைம் பீரியட்னு சொல்லலாம். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி இந்த மேட்ரிமோனி வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், இல்லாட்டி இந்த புரோக்கரேஜ் சர்வீஸ் இதுக்காக பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புரோக்கரேஜ் சர்வீஸ், இல்லாட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் புரோக்கரேஜ் சர்வீஸ் மாதிரி வச்சிருக்கிறவங்க, எதா இருந்தாலும் நீங்கள் ஒரு மீடியேட்டராக இருந்து செய்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் தொல்லை கொடுக்குற டைம் பீரியடான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் மோஸ்ட்லி சில பேருக்கு பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் ட்ராவல்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபாரினில் போய் கொஞ்சம் தனியாக தங்குறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா இங்கே புருஷன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரிவு வருதுன்னு சொன்னேன், அது ஃபிசிக்கல் பிரிவாக கூட இருக்கலாம்னு சொன்னேன். 7 பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின் பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் ட்ராவல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். 7லிருந்து உங்களோட ராசியை பார்ப்பாரு, அப்படியே 10ஆம் பார்வையால் 4ஆம் பாவத்தை பார்ப்பாரு. ஸோ என்னன்னா சொந்த நாட்டிலிருந்து மனைவியிலிருந்து பிரிஞ்சு ஃபாரின் டிராவல் போயிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா அவங்க கஷ்டப்படுறதுன்னா அது பண வகையிலேயே பிரச்சனைன்னு நம்மளால சொல்ல முடியாது, இன்னொரு வகையில் கூட பிரச்சனை ஆகலாம். ஏன்னா ஒரு லோன்லினஸ்ன்றது இந்த டைம் பீரியடில் சிம்ம ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. தனியாக போய் கொஞ்சம் ஃபாரினில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னா கொஞ்சம் உழைக்கிற மாதிரி எஃபர்ட் நிறைய போடுற மாதிரி இருக்கும். இப்போது 7ஆம் பாவத்திலிருந்து உங்களோட 9ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான். 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா லாங் ஜெர்னிஸ், ஃபாதர் ரிலேட்டட் ஹவுஸ், எதா இருந்தாலும் கொஞ்சம் லாங் ஜெர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. அதே விதமாக 7th உங்களோட
அவங்களோட லக் ஹவுஸை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா லக்ன்றது நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் சிம்ம ராசிக்காரங்களோட உழைப்பு மூலமா தான் நீங்க 100% எஃபர்ட் கொடுத்தா 100% சக்சஸ் இருக்கும், 20% எஃபர்ட் கொடுத்தா 25% சக்சஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு கூட உங்களோட தொழில் வீட்டில் இருக்காங்க. தொழில் வீட்டில் இருந்து ரெண்டாம் பாவமான இன்கம் ஹவுஸை பார்த்துட்டு இருக்காங்க. இன்கம் கெயின்ஸ் இருக்குது. பட் தொழிலில் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் படுவீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து எஃபர்ட் போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பலன்ன்றது இருக்கும். பட் இங்க வந்து லக் ஃபேக்டர்ன்றது குறையுதுன்னு சொல்லணும். ஏன்னா லக் ஹவுஸ் மேல சனீஸ்வர பகவானோட பார்வை இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் லாங் ஜெர்னிஸ் போயிட்டு கொஞ்சம் தனியா வாழ்றதுக்கு, வடநாட்டுல மொழி தெரியாத ஒரு நாட்டுல போய் தனியா வாழ்றதுக்கு, கொஞ்சம் பழக்கம் இல்லாத சாப்பாடு சாப்பிடுறதுனால கொஞ்சம் அந்த ஒரு புக்திக்கு கூட கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயம்ன்றது எஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ இப்போ நாம வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸு சோறு சாப்பிட்ருப்போம். வடநாட்டில் எங்கேயோ வந்து இது சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. ராஜஸ்தான் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு துளி தண்ணி கொடுக்கறதுக்கே தண்ணி கிடைப்பதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு சிலர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புண்டு. பட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பணம் தான் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வரும். அப்படியே ராசியிலிருந்து 7ஆம் பாவத்திலிருந்து டைரக்டா உங்க ராசியை பார்த்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான். ஸோ ராசியை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பாடியிலி வீக்னஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 7ஆம் பாவத்திலிருந்து தன்னோட 10ஆம் பார்வையால் உங்களோட 4ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான். நிம்மதி கேடு அன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இப்போ 7 வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணமானவங்களுக்கு லவ் பண்றவங்களுக்கு வீட்டில் மனைவி கூட சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படிதான் மன நிம்மதின்றது இருக்கும், இருக்காது இல்லையா? அப்படியே வீட்டில் வந்து மனைவிக்கு உங்களுக்கு இடையில வந்த ஒரு பெண்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் கூட வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மன நிம்மதின்றது இருக்காம போறது. இல்லை ஹஸ்பண்ட் எங்கேயோ இருப்பாரு, ஒய்ஃப் எங்கேயோ இருப்பாங்க, கொஞ்சம் தனித்தனியா இருக்கும், தூரமா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தினால வந்து கொஞ்சம் மன நிம்மதின்றது இருக்காம போறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸ். அது என்னன்னா ஓரளவுக்கு வந்து மேஜர்லி வந்து 100% நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப். அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாதரு மதரு இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ஸ் அது வந்து ஒரு 30% to 35% அது எஃபெக்ட் செய்யும் உங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து யாரு கூட இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப் பண்றது இங்க எஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம வந்து. அப்படி சொந்த நாட்டை 4th ஹவுஸ் மேல சனீஸ்வர பகவான் பார்வை வச்சதுனால தாய் பக்கம் சொந்தக்காரங்க கூட வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தாய் பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க மூலமா வந்து அம்மா பக்கம் சொந்தக்காரங்க அப்படின்னா தாய் மாமா இவங்க கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது, இந்த டைம் பீரியட்ல அவங்களோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கம்மியா இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 7th இருந்து 9th ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த டைம் பீரியட்ல ஃபாதர் கூட பாண்டிங்ன்றது உங்களுக்கு இருந்தாலுமே சரி, கொஞ்சம் ஃபாதர் ஹெல்த்ன்றது கூட எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குமே சரி இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் யாருக்கு நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எதா இருந்தாலும் ஃபாரின் ஏஜென்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டிராவல் ஏஜென்ட்ஸ் மாதிரி டிராவல் ஏஜென்சிஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா 7th வந்து பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல். ஸோ படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ யார் பர்பஸ் ரிலேட்டடாக ஃபாரின் போவாங்களோ அவங்களுக்கு மீடியேஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடான்னு மட்டும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து ஃபாரின், சனி ஆகட்டும் ராகு ஆகட்டும், அது வந்து ஃபாரின் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஃபாரின் இல்லை நீங்கள் வந்து இங்கிலிருந்து வேலை ஆட்களை வந்து சேகரிச்சுட்டு போய் இங்கிலிருந்து வேலை ஆட்களை வந்து கூட்டின்னு போயிட்டு
ஃபாரின்ல ஆல்ரெடி பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க சப்ளை பண்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் எதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மேரேஜ் எஃபெக்ட் ஆகுது, மனநிம்மதி எஃபெக்ட் ஆகுது, பாடி எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா நல்லது. ஃபாரின் போறவங்க முக்கியமா நான் சொல்றேன், இந்த டைம் பீரியட்ல இருக்கும் டிராவல்ஸ். பட் என்னன்னா 9th ஹவுஸ் மேலே சனி பார்வை வச்சிருக்காரு, 7th சனி இருக்காங்க இல்லையா. ஸோ 1க்கு 2 வாட்டி ஃபாரின் போறவங்க உங்களை அனுப்புற ஏஜென்சி எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லது. இது இந்த சனி நிவர்த்தி சிம்மராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ரெமிடிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு மெயின்லி உங்களோட ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால வந்து முருகருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் நீங்க படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிசிக்கல் ரிலேட்டடா வந்து சூழ்நிலையால ஒரு பிரிவு இருந்தாலுமே சரி, மென்டல்லி உங்களோட எமோஷனல் பாண்டிங்ன்றது எஃபெக்ட் ஆகாம இருக்கும். மற்றபடி இந்த சனி நிவர்த்தி சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து.